மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிவாரணப் பொருட்களை வழங்குதல் மற்றும் கழிவுகளை அகற்றுவதில் அனைவரும் சேர்ந்து செயல்பட்டால் விரைவில் மீண்டு வர முடியும் என்று சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் பேரங்கியூர் பகுதியில் மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கிய அவர் இவ்வாறு கூறினார். தன்னார்வ நிறுவனங்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து இந்த நிவாரணப் பணியில் ஈடுபட்டது தான் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. அதில் தமிழக அரசு அவங்களுடைய முக்கியமாக சொல்லணும்னா அவங்க துரிதமாக செயல்பட்டு இப்போ கூட குப்பை கழுவது மிக மிக அவசியம்ன்றது தெரிஞ்சு. ஏன்னா நோய் பரவுறதுக்கான வாய்ப்பு மழை நின்ன பிறகு ஏற்படுறது கூட 24,000 பேரை அவங்க உடனே எம்ப்ளாய் பண்ணி மற்ற மாவட்டத்திலிருந்து வர வச்சு வேகமாக துரிதமாக அந்த பணிகளும் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் மேலும் அதிகமான குப்பைகள்லாம் இருக்குது. அது இன்னும் விரைவாக அவங்க கண்டிப்பாக எடுக்கணும். ஏன்னா அதுதான் நோய் பரவதுக்கான காரணமாக இருக்கும். அதை வேகமாக பண்ணிகிட்டு இருந்தால் கூட இப்போ நம்ம இயக்கத்தில் பார்த்திங்கன்னா நாங்கள் ஜோன்ஸ் ரோடு சைதாப்பேட்டில் 139 140 வார்டுலாம் பொக்லைன் வச்சு 5 லாரி வச்சு குப்பையை ஆரம்பிச்சோம். ஏன்னா எல்லோரும் சேர்ந்து பண்ணால் தான் இதை துரிதமாக முடிக்க முடியும்.